வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், மைதா இல்லாமல் ஹெல்த்தியான மில்லட் நூடுல்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஜாவர் சோள மாவு நூடுல்ஸ் இதெல்லாம் உடம்புக்கு எல்லா ஊட்டச்சத்துக்களும் தரக்கூடிய இந்த ஹெல்த்தியான மில்லட் நூடுல்ஸ் வந்து சின்னவங்க முதல் பெரியவங்க வரை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கப் அளவு சோள மாவு எடுத்துப்போங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு 1.25 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கூடவே இதில் 1 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அரையிலேருந்து 3/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சோள மாவு இதில் சேர்த்துக்கலாங்க. 1/4 கப் அளவு அரிசி மாவும் கூடவே சேர்த்துக்கலாம். இந்த அரிசி மாவு சேர்க்குறதால பைண்டிங் நல்லா வருங்க, நொறுங்காமல் இந்த நூடுல்ஸ் நல்லா வரும். அதனால் இந்த அரிசி மாவு இதில் சேர்த்துக்கிறோம். இப்போ இது நல்லா கெட்டிப்படுற வரைக்கும் நல்லா கிளறிட்டே இருக்கலாம். இப்போ நல்லா ஒட்டாத பதத்துக்கு வந்துடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்டவ்வில் மாற்றி இறக்கி வச்சுருவோங்க. ஆறுனதை இது வந்து நம்ம இடியாப்பச்சில் போட்டு பிழிஞ்சிக்கலாம். 10 நிமிஷம் நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே காய்கறிகளாக அரிஞ்சிக்கலாம். ஒரு வெங்காயம் பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். 5 பூண்டு பல், கோஸ், கேரட், கேப்சிகம் இதெல்லாம் நீளமாக அரிஞ்சிக்கலாங்க. இப்போ இந்த மாவை நல்லா ஆறிடுச்சு. இது ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு கையில் எண்ணெய் தொட்டுட்டு நல்லா அழுந்த பிசைஞ்சிக்கலாங்க. ஒட்டாமல் வரும். நல்லா அழுத்தி இது போல் பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாம். இப்போ இட்லி தட்டு அதில் எல்லா இடமும் நம்ம எல்லா குழிலையும் ஆயில் தடவிக்கலாங்க. அடுப்பில் இட்லி பானையில் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருவோம். இப்போ இடியாப்ப அச்சு வந்து பெரிய கண் உள்ள இடியாப்ப அச்சு எடுத்துகிட்டு இந்த குழலில் போட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம். முறுக்கு பிழிகிற குழலில் போட்டு டைட் பண்ணிவிட்டு உள்ளே எல்லாம் நல்லா எண்ணெய் தடவிடுங்க. அப்போ ஒட்டாமல் வரும். பெரிய சைஸ் அளவு உருண்டை எடுத்துகிட்டு இது உள்ளே போட்டுட்டு டைட் பண்ணிடலாங்க. நான் அந்த கன் டைப் உள்ள இடியாப்ப அச்சு தாங்க வச்சுருக்கிறேன். அதுதான் இதுக்கு யூஸ் பண்ணேன். இதை போல் நீளமாக நம்ம பிழிஞ்சிட்டு கட் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் மாதிரி வரும். இந்த போல் நம்ம எல்லா குழியிலையும் பிழிஞ்சிக்கலாங்க. உங்களுக்கு இவ்வளோ தடிமனான நூடுல்ஸ் வேணாலும் நம்ம நார்மலாக இடியாப்ப அச்சில் கூட பிழிஞ்சு வைக்கலாங்க. இந்த போல் எல்லா தட்டிலையும் பிழிஞ்சிட்டு இட்லி பானை உள்ள வச்சுருவோம். தண்ணி நல்லா சுட ஆரம்பிச்சிருச்சு, கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இட்லி தட்டை இது உள்ளே வச்சுட்டு மூடிட்டு 10லேருந்து 12 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருவோங்க. நல்லா வேகணும். இது சோள மாவு நல்லா வேகணும். இப்போ நல்லா வெந்துருச்சு. வெந்ததும் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுலேயே அப்படியே வச்சுட்டு இறக்கி வச்சுட்டேங்க. 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். நல்லா ஆறுனதும் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து கொட்டி வச்சிடலாம். சூப்பராக வெந்துருச்சுங்க. இதுக்கப்புறம் தலைக்கீழாக கொடுத்துட்டு இப்போ எல்லா நூடுல்ஸையும் இதுக்கப்புறம் நம்ம கவுத்து எடுத்து வச்சுருவோம். தட்டில் ஒரு பாத்திரத்தில் கவுத்து எடுத்து வச்சுருவோங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா காஞ்சதும் இப்போ எண்ணெய் வந்து ஒரு 4-5 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு போட்டு வதக்கிட்டு வெங்காயமும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயமும் பூண்டு வதங்கிருச்சு. இப்போ இந்த நூடுல்ஸ்க்கு வந்து நம்ம 1 இல்லை 1/2 டீஸ்பூன் அளவு காரத்துக்கு ஏற்றபடி இதில் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. அதுவும் சேர்த்துட்டு வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை இதில் சேர்த்துக்கலாம். கோஸ், கேப்சிகம், கேரட் இதெல்லாம் மெலிசாக நம்ம அரிஞ்சு எடுத்து வச்சுருவோங்க. அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலரிக்கலாம். உப்பு, இந்த காய்கறிக்கு தேவையான உப்பு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு கலந்துடலாம். இந்த காய்கறிகள் வந்து ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லைங்க. க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் ரொம்ப வேக வைக்காமல் ஃப்ளேமை வந்து கொஞ்சம் ஹையாக வச்சுட்டு நம்ம வதக்கிக்கலாம். கடைசியாக வந்து ஒரு 2-3 டீஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் இதில் சேர்த்துட்டு கலரிக்கலாங்க.
விருப்பப்பட்டால் நம்ம இதில் சோயா சாஸும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் இந்த டொமேட்டோ சாஸும் இதில் ஆட் பண்ணியிருந்தேன். நல்லா கலந்துட்டு நம்ம வேக வச்சுருந்த நூடுல்ஸை, மில்லட் நூடுல்ஸை இதில் சேர்த்துச்சு இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு பொடித்த மிளகுத்தூள் மேலே அப்படி தூவிட்டு உப்பு பத்தலைன்னா அதில் பார்த்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருவோம். ரொம்ப இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் மெதுவாக கிளறிக்கலாம். ரொம்ப இது பண்ணால் அதை ஒடிஞ்சிரும். அதனால் மெதுவாக இது போல் கிளறிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் அடுப்பில் வச்சுருந்துட்டு இறக்கிடலாங்க. அருமையான சோள மாவு வச்சு சூப்பரான ஒரு மில்லட் நூடுல்ஸ் தயாராகிடுச்சுங்க. இப்போ சோள மாவு நூடுல்ஸ் தயாராகிடுச்சுங்க. ஜாவர் நூடுல்ஸ் நீங்களும் இதை போல் ஒரு முறை செய்து பாருங்கள். நிறைய சத்துக்கள் அடங்கிய இந்த மில்லட் சோளமாக வச்சு நம்ம இதை போல் டிஃப்ரெண்ட்டாக டிஃபன்லாம் செய்யலாங்க. இது சின்னவங்க முதல் பெரியவங்களுக்கெலாம் ரொம்ப பிடித்தமான டிஃபன். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. இதில் நிறைய அளவு ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்குது. ப்ளட் சுகர் லெவலையும் கண்ட்ரோல் பண்ணுது. டயபிட்டிஸ்க்கு ரொம்ப நல்லது. நார்ச்சத்து நிறைய உள்ள இந்த மில்லட் உடல் எடை குறைக்க ரொம்ப உதவுது. விட்டமின்ஸு, கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன் நிறைந்த இந்த மில்லட் நூடுல்ஸ் நீங்களும் ஒரு முறை இதை போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.